வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முன்னாள் முதல்வர் என் அண்ணாதுரையின் பிறந்த நாளான திங்கட்கிழமை முதல்வர் ஸ்டாலின் அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார். திமுக அரசின் நலத்திட்டங்கள் வாக்கு வங்கி அரசியலால் தூண்டப்படவில்லை, மாறாக ஒதுக்கப்பட்டவர்களை மேம்படுத்தும் பொறுப்பால் செய்யப்படுகின்றன என்று அவர் வலியுறுத்தினார். அதிகாரத்தை சேவை செய்வதற்கான வாய்ப்பாக கருத வேண்டும், தக்கவைத்துக் கொள்வதற்கான ஒரு பதவியாக அல்ல என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த அல்லது உயிருடன் இருக்கும் பெற்றோரால் அவர்களை பராமரிக்க முடியாத 6082 குழந்தைகளுக்கு மாதாந்திர 2000 ரூபாய் உதவி வழங்கப்படும். குழந்தைகள் 18 வயதை அடையும் வரை இந்த நிதி உதவி தொடரும். இதுபோன்ற முயற்சிகள் சமூக மாற்றத்திற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் பேசிய முதல்வர், வாக்குகள் வெறும் எண்கள் அல்ல, மக்களின் நம்பிக்கையின் சின்னங்கள் என்று கூறினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கும் திமுக அந்த ஆணையை பயன்படுத்துகிறது என்று அவர் மேலும் கூறினார். ஏழைகளின் புன்னகையில் கடவுளை காணலாம் என்ற அண்ணாதுரையின் கொள்கையை மேற்கோள் காட்டிய ஸ்டாலின், இந்த குழந்தைகளின் மகிழ்ச்சியே மறைந்த தலைவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்றார். திராவிட இயக்கம் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களிலிருந்து பிறந்தது என்றும் பொது மக்களிடையே அதன் ஆழமான வேர்கள் காரணமாக தொடர்ந்து எதிரொலிக்கிறது என்றும் அவர் நினைவுபடுத்தினார். அரசியலை அதிகாரத்தை தக்கவைத்து கவர்ச்சிகரமான திட்டங்களை வழங்குவதன் மூலம் மீண்டும் பதவிக்கு வருவதற்கான ஒரு வழியாக கருதுபவர்களைப் போலல்லாமல் திமுகவின் வழிகாட்டும் கொள்கை அதிகாரத்தின் மீது பொறுப்பேற்பது என்றும் ஸ்டாலின் கூறினார். பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், COVID-19 ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிதியுதவி, அரசு இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கான தற்காப்பு பயிற்சி உள்ளிட்ட பல நலத்திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். இவையும் தேர்தல் ஆதாயங்களுடன் இணைக்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தினார். கொள்கைகள், செயல் திட்டங்கள் மற்றும் கடின உழைப்பு மூலம் மக்களின் நம்பிக்கையை பெறுவதில் தனது அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது என்றார். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் மிகவும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட நலத்திட்டங்களை தனது அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளது என்றும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் பெற்றோரின் கைவிடப்பட்ட, இயலாமை, சிறைவாசம் அல்லது கடுமையான நோய் காரணமாக பெற்றோரின் கவனிப்பு இல்லாத குழந்தைகளும் காப்பீடு செய்யப்படுவார்கள். பள்ளிக் கல்வியை தாண்டி அவர்கள் பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை நடத்தும் வகையில் அவர்களின் உயர் படிப்புகளுக்கு ஆதரவளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.